வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல்ல பேக்கரி ஸ்டைல்ல வெஜ் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்மளுக்கு பேக்கரியில் விற்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பாக சுட சுட நம்ம வீட்டில் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பப்ஸ் செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 தடவை நம்ம நிறைய பட்டர் யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். இதுக்கு பட்டர்லாம் கிடையவே கிடையாதுங்க. பட்டர் இல்லை, நெய் கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்லேயே இருக்கும் பப்ஸு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல அதை நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை 15 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சிடலாம். அது மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10 பீன்ஸ் போல் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டுங்க, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்குங்க. இப்போ காய் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம், ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி காய் வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. லேசாக கரண்டி வச்சுட்டு லேசாக மசிச்சு விட்டுருக்குங்க. ரொம்ப இல்லை, லேசாக அப்படியே நம்ம மசிச்சோம்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான அளவுக்கு எலுமிச்சை சாறு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்தோம் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே நமக்கு மாவு ஊறிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம ஒரு பிசைஞ்சு கொடுத்துருங்க. குட்டி குட்டியாக கொஞ்சம் உருண்டை, இந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 5 உருண்டை உருட்டிக்கிங்க. ஒரே சைஸ்லேயே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம உருட்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு தின்னாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். நார்மல், இதுவும் குக்கிங் ஆயில், நார்மல் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க. ஃப்ளேவர் எதுவும் இருக்கக்கூடாது எண்ணெயில். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டை தடவி விட்டுருலாங்க. ஃபுல்லும் அப்படியே நல்லா தடவி விட்டுருங்க. கார்னர்லலாம் ரொம்ப தடவணும்னு அவசியம் இல்லை, நடுவில் நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே இன்னொன்று உருட்டுறதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே திரும்பியும் நம்ம தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியுமே மேலே போட்டு தடவிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை போட்டு தடவி எடுத்துடலாங்க. இப்போ 5வது போட்டாச்சுங்க. மொத்தம் 5 இதையும் நம்ம போட்டு தடவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் கார்னர் கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 4ஆக கட் பண்ணிடலாங்க.
அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக உருட்டிக்கலாம். இப்போ மாவெல்லாம் தொடணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே நம்ம உருட்டிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. இப்போ 2 பக்கமும் கார்னர் எடுத்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கிங்க 2 கார்னரும் வச்சு. இப்போ அடுத்த 2 கார்னரையும் பிடிச்சி திரும்பியும் ஒட்டி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்யறதுக்கு. இப்போ கையில் எடுத்துட்டு 4 பக்கமும் அந்த 4 மூலையும் நம்ம இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஓவராக காயக்கூடாதுங்க. லேசாக கொஞ்சம் லேசாக சூடு இருக்கணும். நமக்கு ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நமக்கு அதில் எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு மேலே கரண்டியால் நம்ம எண்ணெயை எடுத்து நம்ம பூரிக்கெலாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஊற்றி விடணும். இப்போ திருப்பி விட்டுருலாங்க. ஸ்டவ் கடைசி வரைக்கும் சிம்மாகவே இருக்கணும். நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க. பார்த்தீங்களா, சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பார்க்கவே செமையாக இருக்குங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அந்த லேயர்லாம் தெரியுது பார்த்தீங்களா பார்க்கும்போது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.